exercise 8.2 பார்க்குறோம். exercise 8.2ல question number 1. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியான டாபிக் தான். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல்ஸ்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியல்ஸ் டிஒய் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குனாக்க 1 minus 2x whole cube divided by 3 minus 4xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியல் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? உங்களுக்கு u by v ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ u ஈக்குவல் டு நம்ம எடுக்கிறோம் 1 minus 2x whole cube. v என்ன இருக்குது? v ஈக்குவல் டு 3 minus 4x. இப்போ u dash கண்டுபிடிக்கிறேன். u dash is equal to 3 into 1 minus 2x power 2 into உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 minus 2x minus 2 கிடைக்கும். இங்கே என்ன பண்ணுறோம்? செயின் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பவர் முன்னாடி ஒன்று கொண்டு பவரில் கம்மி பண்ணுறோம் 1, அதுக்கப்புறமா தான் உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இது மொத்தமாக சேர்ந்து என்ன கிடைக்கும்? -6 into 1 minus 2x whole square. அடுத்து v dash என்ன வரும்? 0 minus 4 into 1 வந்து -4ன்னு வரும். அப்போ v dash is equal to -4. நமக்கு ஃபார்முலா என்ன? d of uக்கு d of u by v equal to u by v ஓட ஃபார்முலா d of u by v equal to v square v into u dash minus u into v dash தான் நம்ம ஃபார்முலா. இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே என்ன கிடைக்கும்? dy equal to என்ன கிடைக்கும் பாருங்கள்? v into u dash. v என்ன இருக்குது நம்மள்ட்ட? 3 minus 4x into u dash. u dash ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது? -6 into 1 minus 2x whole square. அடுத்தது பை ஃபார்முலா minus u into v dash. u என்ன இருக்குது? 1 minus 2x whole cube into v dash. v dash ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -4 whole divided by இதை டிவைட் பண்ணுறோம். ஹோல் டிவைடட் பை v ஸ்கொயர். v ஓட வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம். 3 minus 4x whole square into dxன்னு வரும். into dx இதான் அதோட டிஃபரன்ஷியல் dyயோட ஆன்சர். dy ஈக்குவல் டு இந்த ஆன்சர். இப்போ இது நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதணும். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் அது ஆன்சர். அப்போ dy ஈக்குவல் டு இப்போ உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? இதை மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுனா கிடைக்கும் -6 into 3 minus 4x into 1 minus 2x whole square. then minus இந்த -4 into இது மல்டிப்ளை ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? +4 into 1 minus 2x whole cube divided by 3 minus 4x whole squareனு கிடைக்கும். இப்போ நியூமரேட்டரில் நம்ம எதை காமனாக எடுக்க முடிஞ்சால் காமனாக எடுத்து முன்னாடி எழுதிக்கலாம். எதை காமனாக எடுக்கலாம்? 1 minus 2x whole square எடுக்கலாம். அதே போல் ஒரு 2 காமனாக எடுக்கலாம். அப்போ டேக்கிங் அவுட் 2 into 1 minus 2x whole square காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குனாக்க -3 into 3 minus 4x இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 2 into 1 minus 2x இருக்கும். 2 into 1 minus 2x இருக்கும். டிவைடட் பை என்ன இருக்குது? 3 minus 4x whole square which is equal to 2 into 1 minus 2x whole square. உள்ளே இதை மல்டிப்ளை பண்ணோம்னா -9 plus 12x. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா +2 minus 4xன்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை 3 minus 4x whole squareன்னு வந்துடும். 3 minus 4x whole square. இப்போ இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை என்ன கிடைக்கும் பாருங்கள்? 2 into 1 minus 2x whole square 2 into 1 minus 2x whole square. இங்கே 12x minus 4x என்ன கிடைக்கும்? 8x. இங்கே -9 plus 2 என்ன கிடைக்கும்? -7 whole divided by என்ன கிடைக்கும்? 3 minus 4x whole square கிடைக்கும். 3 minus 4x whole squareனு கிடைக்கும். இதான் அதோட dy into dx. எல்லா ஸ்டெப்லையும் into dx வந்துட்டுருக்கோம். அந்த dx இங்கே இருக்கும். into dx. இப்போ அதோட டிஃபரன்ஷியல் வேல்யூ என்ன அப்படின்னாக்க இந்த ஒய்யோட டிஃபரன்ஷியல் வேல்யூ y ஈக்குவல் டு 1 minus 2x whole cube by 3 minus 4x. அதோட டிஃபரன்ஷியல் dyயோட வேல்யூ எப்படி இருக்குனாக்க dy will be equal to 2 into 1 minus 2x whole square into 8x minus 7 divided by 3 minus 4x whole square into dxன்னு இருக்கும். இது சப்டிவிஷன் நம்பர் 1 பார்த்தோம். இப்போ சப்டிவிஷன் நம்பர் 2 சப்டிவிஷன் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா
சப்டிவிஷன் நம்பர் 2 பாருங்கள். சப்டிவிஷன் நம்பர் 2ல் என்ன இருக்குனாக்க y ஈக்குவல் டு 3 ப்ளஸ் sin 2x ஹோல் பவர் 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதோட டிஃபரன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன பாருங்கள், dy ஈக்குவல் டு டிஃபரன்ஷியல் ஒய்யோட டிஃபரன்ஷியல் dy. இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு x பவர் n ஃபார்முலா பண்ணோம். x பவர் n இருக்குது 2/3. அப்போ 2/3 n இன்ட்டு x டு த பவர் n மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ 2/3 மைனஸ் 1 கிடைக்கும். இது ஃபுல்லாக எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ n x பவர் n மைனஸ் 1 போட்டாச்சு. இப்போ வித்தின் த ப்ராக்கெட் இருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 0 ப்ளஸ் சைன் ஏஎக்ஸ் என்னவா மாறுனா காஸ் ஏ காஸ் ஏஎக்ஸ்னு வரும். அப்போ 2 காஸ் 2xன்னு வந்துடும். சரி, இப்போ இந்த மல்டிப்ளை பண்ண டோட்டலாக என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். 2/3 இன்ட்டு டிஎக்ஸ் வரணும், இன்ட்டு டிஎக்ஸ் வரும். அப்போ dy ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 3 ப்ளஸ் sin 2x whole power 2/3 minus 1 கிடைக்கும் minus 1/3 into 2 cos 2x into dx கிடைக்கும். இப்போ அந்த பவரை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஆக்கி கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ dy equal to 2 into 2 cos 2x dx நியூமரேட்டரில் டிவைடட் பை 3 into அந்த பவர் கீழே வரப்போ ப்ளஸ்ஸாக மாடும். 3 ப்ளஸ் sin 2x ஹோல் பவர் ப்ளஸ் 1/3ன்னு வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா அதோட டிஃபரன்ஷியல் வேல்யூ. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பர் 3ல் y ஈக்குவல் டு e டு த பவர் x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணோம். ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். இது யூன்ற ஃபங்க்ஷனு, இது வின்ற ஃபங்க்ஷனு. அப்போ டி ஆஃப் யூவி ப்ராடக்ட் ரூல் என்ன ஃபார்முலா யூ டேஷ் வி ப்ளஸ் யூ வி டேஷ் அப்ளை பண்ணுறோம். அப்போ டிஒய் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இ பவர் எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படி எழுதிடணும். அண்ட் தென் பவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் எக்ஸ் பவரில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 இருக்குது. அதை நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இன்டூ 2x மைனஸ் 5னு கிடைக்கும். அடுத்தது இப்போ யூ டேஷ் முடிச்சிட்டோம். வி அப்படியே இருக்கும். வி என்ன இருக்குது காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்து ப்ளஸ் என்ன பண்ணுறோம், இப்போது யூ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யூ அப்படியே இருக்குது. யூங்கிறது இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 இன்ட்டு வி டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸுக்கு ஃபார்முலா போட்டோம்னா மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இன்ட்டு 2x கிடைக்கும். இப்போ நம்ம இதை சிம்பிளை பண்ணி எழுதணும்னா அதுதான் அதோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா எதை காமன் எடுக்கலாம், ரெண்டுலேயும் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 காமன் எடுக்கலாம். இன்ட்டு டிஎக்ஸ் வரும். டோட்டலாக இது ரெண்டுக்கு சேர்த்து இன்ட்டு ஒரு டிஎக்ஸ் கிடைக்கும். அதை மறந்துடக்கூடாது. இப்போ டிஒய் ஈக்குவல் டு காமனாக இருக்கட்டும் எடுக்கணும். இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 காமன், ரெண்டுக்கும் காமன் எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் 2x மைனஸ் 5 இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும். காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. செகண்டில் என்ன இருக்கும் மைனஸ், இந்த டேர்ம் ஃபுல்லாக இருக்கும். மைனஸ் 2x இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கும். இது அதோட ரெஸ்பெக்டிவ் டிஃபரன்ஷியல் வேல்யூ. அப்போது டிஃபரன்ஷியல்னா ஒய்யோட டிஃபரன்ஷியல் டிஒய், எக்ஸோட டிஃபரன்ஷியல் டிஎக்ஸ். புரியுதுங்களா? அப்போ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதோட டிஃபரன்ஷியல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். தேர் ஆர் 3 சப்டிவிஷன்ஸு. அது 3மே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு செகண்ட் சம்மு ஃபைண்ட் டிஎஃப் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x அண்ட் எவாலுவேட் ஃபார் த வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் 0.1. நம்ம அந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிற டிஎஃப், இந்த டிஎஃபோட வேல்யூவை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டிஎக்ஸ் வந்து 0.1 இருந்தால் அது என்ன ஆன்சரை ஃபாலோ பண்ணும். அதே போல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அண்டு டிஎக்ஸோட வேல்யூ 0.02 இருந்தால் என்ன ஆன்சரை ஃபாலோ பண்ணு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஎஃப் கண்டுபிடிப்போம். கிவன் எஃப் ஈக்குவல் டு given f of x is equal to x square plus 3x. அப்போ df இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். df equal to
2x ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். ஆக்சுவலாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன மாறுனா 2x dxன்னு மாறும். அந்த 3x என்ன மாறுனா 3x வந்து 3 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு மாறும். அப்போ காமனாக நம்ம டிஎக்ஸை வெளில எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். சரி, இல்லைனா டிஎஃப் பை டிஎக்ஸ்ன்னு போட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி எழுதினாலும் எழுதிட்டாலும் சரி, அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டிஎஃப் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்குற எக்ஸோட வேல்யூ டிஎக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது when x is equal to 2, dx is equal to 0.1, df equal to df என்ன ஆகும், df equal to xக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 into 2 ப்ளஸ் 3 into dx என்ன வருது 0.1 வருது. இப்போ இந்த மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 4 ப்ளஸ் 3 7 into 0.1 வரும். அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 0.7. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், இது ஃபஸ்ட் சப்டிவிஷனு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to 3 and dx follows 0.02ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா df equal to 2 into 3 plus 3 into dx எவ்வளோ 0.02 which is equal to, இப்போ என்ன பாருங்கள் 2 into 3 6 plus 3 என்ன வரும் 9 into 0.02 வரும் 0.02. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 0.18ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 0.18ன்னு கிடைக்கும். இதான் கொஸ்டின் நம்பர் 2ஓட ஆன்சர்ஸ். Question number 3, find delta f and df for the function f for the indicator values of x comma delta x and compare. ஸோ ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா x delta x கொடுத்துருக்காங்க. we need to find delta f and df for the given function f. கொடுத்துருக்கிற fன்ற ஃபங்க்ஷனுக்கு delta f and df கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா delta f கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. to find delta f we have formula delta f is equal to f of x plus delta x minus f of x. இது வந்து பார்த்தீங்கன்னா delta f கண்டுபிடிக்க ஃபார்முலா. அதுக்கப்புறம் df கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்குது. df equal to f dash of x into dx. dfங்கிறது f dash of x into dx. மாதிரி நம்மள்ட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெல்டா எஃப்க்கு f of x plus delta x minus f of x. இன்னொன்று df equal to f dash of x into dx. இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டெல்டா எஃப் கண்டுபிடிக்கலாம். டெல்டா எஃப்க்கு என்ன ஃபார்முலா நம்மள்ட்ட, டெல்டா எஃப் equal to f of x plus delta x minus f of x. சரி, இப்போது f of xயில் f of xன்ற ஃபங்க்ஷன் நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 3ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் given f of x is equal to f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x cube minus 2x square and x is equal to 2 and delta x and dx. delta x is equal to dx equal to 0.5 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதில் டெல்டா எஃப் கண்டுபிடிக்கிறோம். டெல்டா எஃப் என்ன, f of x plus delta x. அப்போது f of x plus delta x நம்ம கண்டுபிடிக்கணும். delta f is equal to f of x plus delta x minus f of x. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் பாரு, f of xயில் x போல் x plus delta x கண்டுபிடிக்கும். x வந்து 2, delta x வந்து என்ன 0.5. அப்போ x plus delta x என்ன வரும், x plus delta x வந்து 2 plus 0.5 equal to 2.5 வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு f of xயில் எக்ஸுக்கு போல் x plus delta x சப்ஸ்டியூட் பண்ணுறோம் which is equal to, அப்போ என்னாகும், இந்த க்யூபுக்குள்ளே ஒரு x plus delta x 2.5 மைனஸ் 2 இன்ட்டு இந்த எக்ஸுக்குள்ளே ஒரு 2.5 x ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ f of x plus delta x போட்டோம் மைனஸ் f of x. அப்போ f of xயில் எக்ஸுக்கு போல் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 2 cube மைனஸ் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர்னு கிடச்சிரும். சரிங்களா, இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சரை பார்க்கணும். தட் வில் பி, இப்போ என்னாகும் பாருங்கள், இப்போ 2.5 ஹோல் கியூப். இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2.5 ஹோல் ஸ்கொயர் நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இப்போ மீதி பார்த்தீங்கன்னா இங்கே 2.5 மைனஸ் 2ன்னு இருக்கும். மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மைனஸ் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 8ன்னு வந்துடும். இது ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு.
அப்போ என்ன 2.5 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும் 6.25 கிடைக்குங்களா 6.2 2.5 2.5 6.25 இன்ட்டுக்கு 2.5 மைனஸ் 2 அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 0.5 கிடைக்கும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நமக்கு 3.125 கிடைக்கும் இதான் பார்த்தீங்கன்னா டெல்டா எஃபோட வேல்யூ ரைட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கும் டிஎஃப் வேணும்னா எஃப் டேஷ் வேணும் அப்போது டிஎஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷ் இன்ட்டு டிஎக்ஸு அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 3x² மைனஸ் 4xன்னு கிடைக்கும் சரி அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்போ டிஎஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் டிஎஃப் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது 3x² மைனஸ் 4x இன்ட்டு டிஎக்ஸ் இதில் எக்ஸுக்கு போல் நம்ம என்ன பண்ணோம் 2வும் டிஎக்ஸ் போல் என்ன பண்ணோம் 0.5வும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடணும் அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு 3 into df equal to 3 into 2 square 4 minus 4 into 2 into dx dx ஓட வேல்யூ எவ்வளோ 0.5 இது சிம்பிளை பண்ணோம்னா கிடைக்கும் 12 minus 8 into 0.5 கிடைக்கும் இப்போ சிம்பிளை பண்ணுறோம் என்ன கிடைக்கும் பாருங்கள் 4 into 0.5 that is equal to என்ன வருது 2.0 or 2ன்னு வருது df equal to 2.0 வருது அப்போ அந்த டெல்டா எஃபோட வேல்யூ வந்து ஆக்சுவல் சேஞ்ச் டெல்டா எஃப் என்ன சொல்லுவோம் ஆக்சுவல் சேஞ்ச் ஸோ த ஆக்சுவல் சேஞ்ச் இஸ் டெல்டா எஃப் ஈக்குவல் டு ஆக்சுவல் சேஞ்ச் டெல்டா எஃப் ஈக்குவல் டு 3.125 கிடைக்குது பட் த எஸ்டிமேட்டட் சேஞ்ச் டிஎஃப் எப்படி இருக்குது த எஸ்டிமேட்டட் சேஞ்ச் டிஎஃப் ஈக்குவல் டு இது எஸ்டிமேட்டட் சேஞ்ச் வந்து df that is equal to 2.0 இருக்குது அப்போது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது there is an error எவ்வளோ இருக்குது 1.125 எரர் இருக்குது அப்போ ஆக்சுவல் சேஞ்சுக்கும் எஸ்டிமேட்டட் சேஞ்சுக்கும் there is an error இந்த எரர் எவ்வளோ இருக்குனாக்க டிஃப்ரென்ஸ் between the two நான் 3.125ல 2.0 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3.125 மைனஸ் 2.0 that is equal to 1.125 தான் அந்த ஆக்சுவல் சேஞ்சுக்கும் எஸ்டிமேட்டட் சேஞ்சுக்கு இருக்கிற எரராக இருக்குது சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ மைனஸ் 0.5 அண்ட் டிஎக்ஸ் ஆர் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் டெல்டா எஃப்பும் டிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும் டெல்டா எஃப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன டெல்டா எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் df கண்டுபிடிக்க ஃபார்முலானா df equal to f dash of x into dx இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு டெல்டா எஃப் இந்த டெல்டா எஃப் என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சுவல் சேஞ்சுன்னு சொல்லுவோம் டிஎஃப் என்னன்னு சொல்லுவோம் எஸ்டிமேட்டட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் சரி இப்போது ஆக்சுவல் சேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டெல்டா எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது 0. இப்போ எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ மைனஸ் 0.5 இது ப்ளஸ் 0.1 அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.4 கிடைக்கிது எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸு இப்போ நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் டெல்டா எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இந்த எக்ஸ் இருக்கிற பிளேசஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர்னாக்க மைனஸ் 0.4 ஹோல் ஸ்கொயர் plus 2 into minus 0.4 plus 3 minus f of x னா அப்படியே xக்கு பதிலாக அந்த 0 minus 0.5 சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படிங்க minus 0.5 ஸ்கொயர் plus 2 into minus 0.5 plus 3 சரிங்களா இப்போது இந்த சிம்பிளிஃபை பண்ணி ஆட் எழுத போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள் which is equal to 0.4 ரெண்டுலேயும் 0.5 வந்து காமனாக எடுத்துடலாம் 0.4 காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அங்கே 0.4 இருக்குது இல்லை சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணால் 0.16 அடுத்தது இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 0.5 கிடைக்கும் மைனஸ் 0.8 ப்ளஸ் 3 மைனஸ் ஆஃப் இங்கே 0.5 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் 0.5 into 0.5 போட்டோம்னா 0.25 அடுத்து இங்கே 2 into minus 0.5 வந்து minus 1 plus 3 கிடைக்கும்
which is equal to இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று சிம்பிளை பண்ணுறோம். எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 0.16 மைனஸ் 0.8 ப்ளஸ் 3 இருக்குது. அதை ஃபுல்லாக சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுனாக்கா 3.16 வருது. 3.16 மைனஸ் 0.8 அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 3.16 மைனஸ் 0.8. இங்கே பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் ஆஃப் 3.25 மைனஸ் 1 வரும். இதையும் நம்ம சிம்பிளை பண்ணுறோம். சிம்பிளை பண்ணால் ஃபைனலில் என்ன ஆன்சர் வருது இஸ் ஈக்குவல் டு இங்கே 3.16 மைனஸ் 0.8 மைனஸ் 3.25 இது ரெண்டு சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் 2.25 கிடைக்கும். மைனஸ் 2.25 கிடைக்கும். மைனஸ் 2.25 கிடைக்கும். அப்போ சிம்பிளை பண்ணோம்னா which is equal to 0.11 கிடைக்கும். This is the actual change. The actual change delta f equal to 0.11. சரி, அடுத்து என்ன பார்க்கணும் நம்ம எஸ்டிமேட்டட் சேஞ்ச் பார்க்கணும். எஸ்டிமேட்டட் சேஞ்ச் என்ன நமக்கு எஸ்டிமேட்டட் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எஸ்டிமேட்டட் சேஞ்ச். எஸ்டிமேட்டட் சேஞ்ச் நம்ம எப்படி எழுதுவோம் df equal to f dash of x into dx எழுதுவோம். அப்போது f dash of x என்ன வரும் f dash of x பாருங்க df equal to f dash f of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா x ஸ்கொயர் டெரிவேட்டிவ் 2x 2x டெரிவேட்டிவ் 2 into dxன்னு கிடைக்கும். df equal to 2x plus 2 into dxன்னு கிடச்சிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். df equal to 2 into xோட வேல்யூ மைனஸ் 0.5 அப்போ 2 into மைனஸ் 0.5 ப்ளஸ் 2 into dxோட வேல்யூ எவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட 0.1 இருக்குது. இப்போ அதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். df equal to எஸ்டிமேட்டட் சேஞ்ச் df equal to என்ன கிடைக்கும் நமக்கு சிம்பிளை பண்ணுறோம். அப்போ 2 into மைனஸ் 0.5 மைனஸ் 1 ப்ளஸ் 2 என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போது மைனஸ் 1 ப்ளஸ் 2 into 0.1 அப்போ 1 into 0.1 என்ன கிடைக்கும் நமக்கு 0.1 ஆன்சர் கிடைக்கும். இது 1 ஆகிடும். அப்போ into 0.1 0.1. அப்போது இது வந்து என்னது எஸ்டிமேட்டட் சேஞ்ச். therefore the estimated change என்ன ஆகுது நமக்கு ஈக்குவல் டு 0.1 வருது. அப்போ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது there is an error. எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது the actual error equal to என்ன பண்ணணும் நம்ம டெல்டா எஃப் மைனஸ் டிஎஃப். டெல்டா எஃப்லேருந்து டிஎஃப் மைனஸ் பண்ணணும். டெல்டா எஃப்னா நமக்கு என்னது ஆக்சுவல் சேஞ்ச் மைனஸ் எஸ்டிமேட்டட் சேஞ்ச். அப்போ 0.11 மைனஸ் 0.1. அப்போ ஆன்சர் எவ்வளோ நமக்கு எரர் எவ்வளோ வருதுப்பா இஸ் ஈக்குவல் டு 0.01 வருது. தட் இஸ் த எரர். Question number 4, assuming log e base 10 equal to 0.4343, find an approximate value of log 1003 base 10 நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் log 1003 base 10 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போது கொடுத்துருக்குற நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அப்ராக்சிமேட் வேல்யூ எப்படி இருக்குன்னா லாகை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஃபங்க்ஷனை எப்படி சூஸ் பண்ணணும்னா சூஸ் f of x is equal to log x. ஃபஸ்ட்டு f of x is equal to log x நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். log x base 10 அப்படியே அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரைட், இப்போது x எடுத்துட்டு நம்ம f of x plus delta x சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். f of x plus delta x is equal to log of x plus delta x base 10ன்னு கிடைக்கும். சரி, இப்போது நம்மகிட்ட log x base 10க்கு பதில் நம்மகிட்ட இருக்குது 1003 இருக்குது. இப்போ இந்த 1003 தான் நம்ம என்ன பண்ணுறோம் x plus delta x எடுக்கிறோம். அப்போ x plus delta x is equal to 1003 இருக்குது. இது எப்படி பிரிக்கிறோம்னா which is equal to 1000 plus 3ன்னு பிரிக்கிறோம். அப்போ x is equal to 1000 and delta x is equal to 3. x is equal to 1000, delta x is equal to 3. இந்த delta x எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா approximately equal to dx is approximately equal to dx ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ இந்த approximate value நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க approximate value equal to approximate value of f of x equal to f of x plus delta f. f of x plus delta
எக்ஸ்னு வரணும். புரிஞ்சுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எஃப். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எஃப் தான் அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரி, இப்போ இதில் டெல்டா எஃப் வேணும். டெல்டா எஃப்ங்கிறது என்னென்னா நமக்கு டிஎஃப், டெல்டா எஃப் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். டிஎஃப் இஸ் டெல்டா எஃப் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டிஎஃப். அப்போ டிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க டிஎஃப் ஈக்குவல் டு டிஎஃபோட ஃபார்முலா என்ன நமக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தான் டிஎஃப் ஓடுது. சரி, இப்போ எஃப் டேஸ் கண்டுபிடிங்க. எஃப் டேஸோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லாக் எக்ஸ் பேஸ் 10 வச்சுருக்கோம். லாக் எக்ஸ் பேஸ் 10 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எஃப் டேஸ் கிடைக்கும். லாக் எக்ஸ் பேஸ் ஏவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாக் இ பேஸ் ஏ பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். டிஎக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? டிஎக்ஸ் வந்து என்னது இன்ட்டு டெல்டா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடச்சிரும். சரி, இப்போது இதில் டெல்டா எஃப்க்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெல்டா எஃப் ஈக்குவல் டு இந்த 1/x லாக் இ பேஸ் 10க்கு அவங்களே வேல்யூ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 0.4343 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை எக்ஸு. எக்ஸை நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 எடுத்துருக்கோம். அதில் பை 1000 இன்ட்டு டிஎக்ஸ். டிஎக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 3க்கு ஈக்குவல். அப்போ இன்ட்டு 3. இப்போ சிம்பிளை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? பையில் 1000 இருக்கிறனால 0.0013029 வரும். 029 வரும். என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணி இது என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம் 1000. இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணோம்? அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் எஃப் போனோம். அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் log of 1003 base 10 equal to நம்ம என்ன ஃபார்முலா சொன்ன அந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எஃப் சொல்லியிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் முன்னாடி என்ன எடுத்துருக்கோம்? இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பேஸ் 10 எடுத்துருக்கோம். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாக் எக்ஸ் பேஸ் 10 ப்ளஸ்ஸு என்ன வரும் நமக்கு? டெல்டா எஃப் வரணும். டெல்டா எஃப் லாக் எக்ஸ் பேஸ் 10னா லாக் எக்ஸுக்கு போல 1000 பேஸ் 10 ப்ளஸ் டெல்டா எஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.0013029. சரி, லாக் 1000 பேஸ் 10ஓட வேல்யூ எப்படி வரும்னாக்க ஈக்குவல் டு லாக் 10⁻³ பேஸ் 10 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் இந்த டெல்டாவோட வேல்யூ டெல்டா எஃபோட வேல்யூ 0.0013029 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு? விச் இஸ் ஈக்குவல் டு 3.0013ன்னு வரும். புரிஞ்சுங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல்ஸ் எடுத்தால் போதும். therefore the approximate value of log of 1003 base 10 equal to 3.0013. Question number 5. The trunk of a tree has diameter 30 cm. During the following year, the circumference grows 6 cm. 1. Approximately how much did the tree's diameter grow? 2. What is the percentage increase in area of the tree's cross section? கேட்டிருக்காங்க. What is the percentage increase in area of the tree's cross section? ங்கிறது செகண்ட் கொஸ்டின். இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? சர்க்கம்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? let P be the circumference. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? P equal to 2πr. இப்போ dP equal to dP என்ன கிடைக்கும்? dP equal to 2π into drன்னு வரும். சரிங்களா? dP equal to P ஓ டெரிவேட்டிவ் dP, அப்போ R ஓ டெரிவேட்டிவ் dr வரும். dP equal to 2π into dr கிடைக்கும். இப்போது டிபியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? சர்க்கம்ஃபரன்ஸ் க்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் டிபி. அப்போ டிபி என்ன கொடுத்துருக்காங்க நம்மள்ட்ட? 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிபி போல் 6 2π இன்ட்டு டிஆர் அப்படி இருக்குது. சரிங்களா? அப்போ டிஆர் கண்டுபிடிங்க. டிஆர் ஈக்குவல் டு 6/2π தட் இஸ் ஈக்குவல் டு 3/π. அப்போ என்னது டிஆருங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் த ரேடியஸ். சேஞ்ச் இன் த ரேடியஸ் தான் வந்து 3/π. அப்போ அப்ராக்சிமேட்லி இந்த சேஞ்ச் இன் டயாமீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இதோட ட்வைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் இப்போது ரேடியஸோட சேஞ்ச் வந்து 3/π இருந்துச்சுன்னா அப்போ டயாமீட்டர் சேஞ்ச் இருக்கும், அது 2ஓட மல்டிபிளாக இருக்கும். அப்போ அப்ராக்சிமேட்லி
இது அப்ராக்சிமேட் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் வந்து 3/π இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்லி the change in diameter என்னவா இருக்கும், ரேடியஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன 2 டைம்ஸாக வரும். அப்போது 6/π இருக்கும். சரிங்களா, 6/π சென்டிமீட்டர் தான் என்னது சேஞ்சாக இருக்கும். இந்த அப்ராக்சிமேட் சேஞ்ச் த டயாமீட்டர் வந்து என்னது 6/π சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும், ட்ரீயோடது சர்க்குலராக இருக்கும். அப்போ πr² எடுத்துக்கிறோம். அப்போது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா A = πr². இப்போது இதோட இதோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் dA = π × 2r × dr கிடைக்கும். சரிங்களா, இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச வேலைலாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு டயாமீட்டர் நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் d = 2r, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நம்மள்ட்ட 13 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 30. இப்போ இந்த இடத்துல 2r போல் 30 சப்ஸ்டிட் பண்ணோம்னா π × 30 × dr எவ்வளோ கண்டுபிடிச்சோம், மேலே 3/πன்னு பார்த்தோம். அதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க 3/π. இப்போ π நமக்கு எலிமினேட் ஆகிடும். ஈக்குவல் ரிமைனிங் என்ன இருக்கும், 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும் ஏரியா. சரிங்களா, அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன வரும், பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலா என்ன, dA/A × 100. பர்சன்டேஜ் சேஞ்ச் ஈக்குவல் டு dA/A × 100. இதான் பர்சன்டேஜ் சேஞ்சு. அப்போ இந்த பர்சன்டேஜ் சேஞ்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பர்சன்டேஜ் சேஞ்சு கண்டுபிடிச்சி என்ன கிடைக்க போகுது, பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு dA/A. பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு dA/A × 100. இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், dA என்ன வரும், 2πr × drன்னு வரும். dA வந்து என்னது, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா dAவோட ஆன்சர் 2πr × dr டிவைடட் பை ஏவோட வேல்யூ எவ்வளோ நமக்கு πr². இப்போ இதில் இன்ட்டு 100 வந்துடுது. இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா வேல்யூஸை 2π கேன்சல் ஆகிடும். πr கூட நம்ம கேன்சல் ஆகிடும். மீதி 2dr/r × 100ன்னு இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2dr/r × 100 வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2/r வேல்யூ எவ்வளோ நமக்கு 15 × dr வேல்யூ பார்த்தோம். dr வேல்யூ எவ்வளோ இருக்குது, 3/π × 100. இப்போ நம்ம சிம்பிளை பண்ணி ஆன்சர் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு, இஸ் ஈக்குவல் டு 3க்கு வந்து கட் பண்ணால் எவ்வளோ டைம் வரும், 5 டைம்ஸ் வரும். 5க்கு வந்து 100க்கு நம்ம கட் பண்ணலாம். 500 கட் பண்ணோம்னா எவ்வளோ வருது உங்களுக்கு 20 டைம்ஸ். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40/π% வரும். 40/π% வரும். பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து 40/π% வந்து சேஞ்ச் ஆகுது. Question number 6. An egg of a particular bird is very nearly spherical. The radius to the inside of the shell is 5 mm and radius to the outside of the shell is 5.3 mm. Find the volume of the shell approximately. அப்போ இன்சைடுக்கும் அவுட் சைடு த செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா 0.3 mm வந்து சேஞ்சஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த செல் அப்ராக்சிமேட்லி கேட்டிருக்காங்க. இப்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எக் வந்து என்னது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் அந்த வால்யூமை பேஸ் பண்ணியிருக்கனால வால்யூம் ஆஃப் ஸ்பியரை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் V = 4/3πr³. 4/3πr³ தான் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். ரைட், இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் செல் அப்ராக்சிமேட்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த செல்லோட வால்யூம் கேட்டிருக்காங்க. செல்லோட வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நல்லா கவனிச்சுக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் 5.3லேருந்து வால்யூம் ஆஃப் 5 mm 5.3 mm வால்யூம்லேருந்து வால்யூம் ஆஃப் 5 mm நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வால்யூம் ஆஃப் த செல் கிடைக்கும். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு V' of r × drக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வால்யூமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 4/3πr³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 4/3π அப்படியே இருக்கும். r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r² × drன்னு கிடைக்கும். 3r² × drன்னு கிடைக்கும். இப்போ அந்த 3 நமக்கு என்னாகும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4π
ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர்னு கிடைக்கும். சரி, இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம். ஆரோட வேல்யூ நம்மள்ட்ட என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இப்போ ஆரோட வேல்யூ வந்து 5 நமக்கு. ஏன்னா 5.3 இப்போ செல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு இந்த செல் இது வந்து இன்னர் ரேடியஸ் அவுட் ரேடியஸ். அப்போ இன்னர் ரேடியஸ் தான் இன்னர் தான் நமக்கு வால்யூமை ரெப்ரசன்ட் பண்ணும். அவுட்ரு செல் வந்து வால்யூமில் வராது. அப்போ இன்னர் இருக்கிறது தான் நமக்கு வால்யூம். செல்லோட இன்னர் ரேடியஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆர் ஈக்குவல் டு 5. அப்போது 4 இன்ட்டு ஆர் வந்து 5 ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு. ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் டிஆர்னு எடுத்தோம்னா 5.3 எப்படி மாறும், 5 + 0.3ன்னு மாறும். அப்போது ஆர் வந்து 5னா டிஆர் வந்து நமக்கு என்ன இருக்கும் 0.3ன்னு வரும். அப்போ ஈக்குவல் டு இன்ட்டு டிஆர் வந்து 0.3. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 25 இன்ட்டு 0.3. டோட்டலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 100 இன்ட்டு 0.3 இன்ட்டு பை. அப்போ பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு 0.3 இன்ட்டு பை தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு 30 பை மில்லிமீட்டர் கியூப். வால்யூம்ங்கிறதுனால மில்லிமீட்டர் கியூப் வரும். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம எப்படி எடுப்போம் 5.5 to 5.3 வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது எக்ஸ்னா இது என்னது, இது ஆர்னா இது என்னது ஆர் ப்ளஸ் டிஆர்னு எடுக்கிறோம். அப்போ ஆர் ப்ளஸ் டிஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 5 + 0.3க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆர் வந்து 5ன்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ டிஆர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் 0.3ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபைனலாக இந்த சேஞ்சஸ் இந்த வால்யூம் இருக்குல்ல, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன இருக்குது, அது வால்யூம் ஆஃப் த செல் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்குது 30 பை மில்லிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவலாக இருக்குது. Question number 8. In a newly developed city, it is estimated that the voting population will increase according to V of t equal to 30 plus 12t square minus t cube, t greater than or equal to 0 less than or equal to 8, where t is the time in years. Find the approximate change in voters for the time change from 4 to 4 1/6 years. The voters population increase ஆகிறத அது எப்படி ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்கன்னா V of t equal to 30 plus 12t square minus t cubeன்னு கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஓட்டரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஈக்குவேஷன் V of t. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எதுலேருந்து 4 to 4 1/6 இயர்ஸுக்கு அப்ராக்சிமேட் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க நமக்கு. இப்போ V of t கொடுத்துருக்காங்க. அது அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ் வந்து dv இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு dv. இப்போ dv நம்ம கால்குலேட் பண்ணோம். approximate change in voters equal to dv, approximately equal to dv. அப்போ அந்த dvயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். dv equal to v டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 0 plus 12 into 2t minus 3t square வரும் into dt. இப்போ என்னாகும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். dv equal to 24t minus 3t square into dt. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே dt என்ன ஆகுதுன்னா 4 to 4 1/6 இன்க்ரீஸ் ஆகுது. 4 to 4 1/6 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த டிடியோட வேல்யூ பார்த்திங்கன்னா டைம் வந்து 4 to 4 1/6 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 1/6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ dt equal to 1/6. இந்த டிடியோட வேல்யூ 1/6. இப்போது டீயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது நமக்கு t equal to 4. t வந்து 4, டிடிங்கிறது அந்த ரேட் சேஞ்சு சரிங்களா. சேஞ்ச் எவ்வளோ 1/6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா dv equal to 24 into 4 minus 3 into 4 square 16 into dt. dtயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 1/6. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் த ஆன்சர். இப்போ என்ன பாருங்க which is equal to 96 minus 78. Here's 3 into 16 48 வரும் உங்களுக்கு. 48 into 1/6 that is equal to 48 into 1/6. இப்போ இது கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு இப்போது 6 and 8 கேன்சல் 48 கேன்சல் பண்ணோம்னா 8 times வரும். that is equal to 8. அப்போ therefore the approximate change in voters
in thousands is equal to 8,000. Therefore, approximate change in waters in 1000. Therefore, approximate change in waters in thousandsல பார்க்குறப்போ that is equal to 8,000 கிடைக்குது நமக்கு. Question number 9. The relation between number of words y a person learns in x hours is given by number of words அந்த பர்சன் வந்து எக்ஸ் ஹவர்ஸில் லேர்ன் பண்ணுறதையும் ஒரு ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு 52 ரூட் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 9 இருக்குது. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன்டு வென் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா 1 to 1.1 ஹவர்ஸ் என்னென்னு சொல்லணும். அடுத்தது 4 to 4.1 ஹவர்ஸில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன்டு அப்படின்னா அதோட சேஞ்சஸ் தான் நமக்கு தேவை. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அப்போ ஒய் அந்த ரிலேஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். கிவன் இன் த ரிலேஷன் ஒய் ஈக்குவல் டு 52 ரூட் எக்ஸ். ரிலேஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு 52 ரூட் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது நமக்கு அப்ராக்சிமேட்னாவே என்ன டெரிவேட்டிவ் டிஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஒய் ஈக்குவல் டு இந்த 52 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ரூட் எக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷனு 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு ஒரு டிஎக்ஸ் இங்கே கிடைக்கும். சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 252 கேன்சல் பண்ணால் 26. therefore dy equal to 26/root x into dxன்னு இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு வரலாம். ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது? 1 to 1.1 ஹவர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 to 1.1 அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 0.1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த வேல்யூ தான் நமக்கு என்னது டிஎக்ஸ். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1. இப்போ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ 1 சப்டிவிஷன் 1க்கு டிஒய் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள். டிஒய் ஈக்குவல் டு 26/√1 into 0.1 which is equal to 26/√1 வந்து 1 தான். அப்போ 26 into 0.1 பார்த்தீங்கன்னா 2.6 கிடைக்குது. அப்போது 0.6 வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்க முடியாது. அதனால் நம்ம அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 வேர்ட்ஸ்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுங்களா? 3 வேர்ட்ஸ். அப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா 4 to 4.1 ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா சேஞ்ச் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1 ஹவர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிஒய் ஈக்குவல் டு 26/√4 into dx 0.1. இப்போ என்ன பாருங்கள் 26 √4 வந்து 2 மாறிடும் இன்ட்டு 0.1. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 13 into 0.1 ஈக்குவல் டு 1.3. அப்போ இங்கே 1.3 நம்ம சொல்ல முடியாது. அப்போ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 வேர்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பிலோ 5 இருக்குது பாயிண்ட்னா நம்ம முன்னாடி ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். அப்போது 1 வேர்டு படிக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் நம்மளோட ரிக்வயர்டு ஆன்சர்ஸ். Question number 10. A circular plate expands uniformly under the influence of heat. If its radius increases from 10.5 cm to 10.7 cm, then find an approximate change in the area and approximate change in the percentage changes in the area. Approximate percentage change in area. இப்போ ரெண்டு இடம் கண்டுபிடிக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஏரியா, தட் இஸ் டிஏ. சரிங்களா? அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஏரியாங்கிறது டிஏ கண்டுபிடிக்கணும். தென் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கேட்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ் சேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? டிஏ/ஏ இன்ட்டு 100. டிஏ/ஏ இன்ட்டு 100 தான் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா. இப்போ இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இது அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஏரியா, இது அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா. இந்த ரெண்டு ஆன்சர் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போது சர்க்குலர் பிளேட்னு சொல்லியிருக்காங்க. therefore ஏரியா இஸ் ஆஃப் சர்க்கிளோட ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்குலர் பிளேட் ஏ ஈக்குவல் டு πr². ஏரியா ஆஃப் சர்க்குலர் பிளேட் A equal to πr².
இப்போ DA கண்டுபிடிக்கணும். DA in terms of radius r வச்சு ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ DA is approximately equal to 2 pi r into drக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2 pi ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10.5 to 10.75 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ r equal to 10.5. அப்போ இன்க்ரீஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 0.25. அப்போ dr equal to 0.25. ஏன்னா 0.25 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 10.75 ஆகிருக்கு. இப்போ 2 pi ஆரோட வேல்யூ எவ்வளோ? 10.5 இன்ட்டு டிஆரோட வேல்யூ 0.25 வரும். இப்போ DA ஈக்குவல் டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். 2 pi 10.5 இன்ட்டு 0.25 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 5.25 இன்ட்டு பை கிடைக்கும். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் த ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? ஆர் ஈக்குவல் டு 10.5 ஆர் ப்ளஸ் டிஆர் டெல்டா ஆர் ஈக்குவல் டு 0.25. அந்த டெல்டா ஆர் தான் நம்ம அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டிஆர் எடுத்துருக்கோம். டிஆரோட வேல்யூ 0.25. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா DA ஈக்குவல் டு 5.25 பைன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்ச். அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு DA by A into 100ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ DA by A போடுங்க. DA என்ன இருக்குது நம்மள்கிட்ட? DA ஈக்குவல் டு இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். 5.25 பை அதை எழுதிக்கலாம். 5.25 பை டிவைடட் பை ஏரியா A ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ 10.5 இன்ட்டு 10.5. இப்போ நமக்கு பையை கேன்சல் பண்ணிடலாம். இன்ட்டு 100 இங்கே இருக்குது. இன்ட்டு 100. இப்போ நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 5.25 இருக்குது. 5.25 இந்த 10.5க்கும் 5.25க்கும் கட் பண்ணுறப்போ இது 1.05. அந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 105/2.1 இன்ட்டு 10.5 வந்துடுச்சு. இதே நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 10/2.1ன்னு வரும். இதை ரெண்டையும் கட் பண்ணலாம். இது 1 டைம்னா இது ஒரு டைமு 10 டைம்ஸு. அப்போ 10/2.1. இதை நம்ம சிம்பிளை பண்ணுறப்போ 4.76 வருது. அப்போ தேர்ஃபோர் the percentage approximate percentage change in the area is 4.76% நமக்கு தெரியுது. Question number 11. A coat of paint of thickness 0.2 cm is applied to the face of a cube whose edge is 10 cm. Use the differentials to find approximately how many cubic centimeters of paint is used to paint this cube. Also calculate the exact amount of paint used to paint this cubeன்னு கேட்டிருக்காங்க. என்னது? ஒரு கோட் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதோட திக்னஸ் வந்து 0.2 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் ஒரு கியூப் மேலே அப்ளை பண்ணுறாங்க. அதோட எட்ஜ் பார்த்திங்கன்னா கியூபோட எட்ஜ் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டராக இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஹவு மெனி கியூபிக் சென்டிமீட்டர் ஆஃப் பெயிண்ட் வந்து அதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கால்குலேட் தி எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ் டு பெயிண்ட் திஸ் கியூபு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் பெயிண்ட் யூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்சோ கால்குலேட் தி எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ் டு பெயிண்ட் திஸ் கியூப்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட ரெண்டுமே ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட் சேஞ்ச் வந்து அந்த டிவிக்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? டிவிக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ் வந்து வி ஆஃப் 10.2 மைனஸ் வி ஆஃப் 10க்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் வி ஈக்குவல் டு இந்த வால்யூம் எடுத்துக்கோங்க. வால்யூம் என்னன்னு தெரியாது. லெட் த வால்யூம் ஆஃப் கியூப் பி எக்ஸ் கியூப். அப்போ இதோட எட்ஜ் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபேஸ் அல்லது எட்ஜ் ஆஃப் அ கியூப் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ வி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, எட்ஜ் வந்து 10 இருக்குது. பட் நமக்கு வந்து திக்னஸ் எவ்வளோ மாறுது? 0.2 மாறுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ இந்த பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். அதில் டிஎக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூவில் சேஞ்ச் எவ்வளோ? டிஎக்ஸ். எக்ஸோட சேஞ்ச் தான் டிஎக்ஸ். அது எவ்வளோ இருக்குது? 0.2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அது டிஎக்ஸ் வந்து 0.2 சென்டிமீட்டர். எக்ஸு 10 சென்டிமீட்டராக இருக்குது. பெயிண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது 0.2 சென்டிமீட்டராக மாறுது. டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 சென்டிமீட்டர். இப்போ அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம் பார்க்குறோம். approximate change in volume. Approximate change in volume V equal to
டிவி ஈக்குவல் டு அப்ராக்சிமேட் சேஞ்சின் வேல்யூ வந்து டிவி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டிவின்னு போட்டுக்கோங்க. அப்போ அந்த டிவி ஈக்குவல் டு எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் என்னென்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ வந்து 10, டிஎக்ஸோட வேல்யூ வந்து 0.2. அப்போ டிவி ஈக்குவல் டு 3 × 10² இன்ட்டு 0.2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 × 100 இன்ட்டு 0.2 தான் என்னது டிவி. இப்போ சிம்பிளி பண்ணுறோம். சிம்பிளி பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 0.6 × 100 வந்துருச்சு. அப்போ என்ன 60 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கும். 60 சென்டிமீட்டர் க்யூப். அடுத்து எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ்டு, அடுத்து அதை பார்க்குறோம். எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ்டு இஸ் ஈக்குவல் டு exact amount of paint used equal to V of 10.2 minus V of 10 which is equal to V ல வந்து 10.2 cube. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 10.2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 10.2 cube minus 10 cube which is equal to 10.2 cube என்ன வரும்பா, minus 1000 which is equal to 61.208 சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ்டு 61.208 சென்டிமீட்டர் கியூப் வந்து எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறோம். அப்போ அப்ராக்சிமேட் சேஞ்ச் இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா டிவி ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர் கியூபு கிடைக்குது.